உம்மை விட்டு எனக்காய் ஜீவனை விட்டு இருக்கிற உம்மை விட்டு சபையின் தலைவர்களும் இங்கு வந்து அம்மா விநாயகம் வந்து தினகர் அங்குள் லைனா சாமுவேல் இப்போ வந்து சாமுவேல் சனிக்கிழமை வந்து தினகர் அங்குள் சொன்னார், உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும், உன் துக்கம்லாம் போவோம், நீ நம்ம யார் குடும்பத்தையும் இது மாதிரி எங்களை மாதிரி நான் வாழறதோ சாவறதோ ஏசப்பா உன்னால முடியும், நீங்களே என் குடும்பத்தை நிற்க வைக்கணும், நீங்க சாட்சியா நான் சொல்லணும், எங்க போனாலும் நான் சொல்லணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இயேசு அழைக்கலாம் தமிழ் யூடியூப் சேனலுமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் 22ஆம் ஆண்டிற்கான கேக் இப்பொழுது அவர்கள் வெட்டுவார்கள். டாக்டர் ஷில்பாஸ் வெந்தாரமோலா, டேனியல் டேவிட்சன், அதைத் தொடர்ந்து பாஸ்டர் மோகன் டாக்டர் பாலுடைய இடது பக்கத்தில் இருப்பார்கள். பாஸ்டர் மோகன், பிஷப் எடிசன் வலது பக்கத்தில் இருப்பார்கள். தி ஃபார்மர் விகார் ஜெனரல் ஆஃப் தி கேத்தலிக் ஆர்ச்டயசிஸ் பாஸ்டர் மோகன் அவர்கள் வலது பக்கத்தில் இருப்பார்கள். பாஸ்டர் ஆனந்த், தி President of the Chennai Full Gospel Prayer Fellowship, Pastor Sol, இடது பக்கத்தில் Pastor Charlie Sarachin பக்கத்தில் இருப்பார்கள். Pastor Solnadas, Calvary Senior Pastor, Calvary AG Church, Bishop Dr. S. Ratharam, Methodist Church, அவர்கள் Pastor Solnadas பக்கத்தில் இருப்பார்கள். CSI, Chennai Diocese, அவர்கள் Methodist Bishop பக்கத்தில் இருப்பார்கள். கனாதா, அவர்கள் Bishop Mohan Das பக்கத்தில் இருப்பார்கள். Bishop Dr. Vincent Sami பக்கத்தில் வலது பக்கத்தில் இருப்பார்கள். மற்றும் அருமையான போதகர்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். உங்கள் மத்தியில் வந்திருக்கிற அருமையான போதகர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல். 2025ஆம் வருடத்தை அருள்நாதர் இயேசு நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நம் மூலமாக தேசத்திற்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இந்த 2025ஆம் வருடத்திலே இறைவனுடைய ஆவியானவருடைய மழையின் மூலமாக ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவர் மீதும் வரும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆவியானவருடைய மழையின் மூலமாக தேசத்தின் மீதும் ஆண்டவருடைய வல்லமை விளங்கும், எல்லா ஜனங்கள் மீதும் ஆண்டவருடைய வல்லமை விளங்கும். ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வருடத்திலே கொடுப்பார். அவர்கள் தங்கியிருக்கும் ஸ்தானங்களிலே இளைப்பார்கள், சமாதானத்தோடு சகலத்தையும் அனுபவிப்பார்கள். இந்த வருடத்திலே இறைவனை நம்பி அவரை பற்றி கொண்டிருக்கும் அருள்நாதர் இயேசுவின் ஆவியினால் நிறைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்து அவர்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப தருவார். அவருடைய வல்லமை விளங்கும், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு ஆண்டவனுக்கு மகிமையை செலுத்தி எப்பொழுதும் ஆண்டவருடைய ஊழியர்களாகிய பிஷப்மார்கள், போதகர்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் நாம் சந்தோஷமாக 2025ஆம் வருடத்திற்கான இந்த கேக்கை வெட்டப் போகிறோம். நாம் யாவரும் எழும்பி நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்திற்காக இந்த இணைய கேக்கை வெட்டுவதில் பேரானந்தம் அடைகிறோம். Happy 2025. Blessed 2025. வருடம் சகல மக்களுக்கும் பாக்கியமாக இருப்பதாக. ஆசீர்வதித்து அவருடைய தீர்மானத்தை நமக்கும் நம் மூலமாகவும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக நமக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும்படி தேவனுடைய மனுஷன்
அருமையான பாஸ்டர் டி மோகன் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். அவர்களை அன்போடு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் நம்முடைய கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து இந்த 2025ஆம் ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றும்படி ஜெபித்த போது ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார், ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் செய்யும் ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலை கொடுத்து இது பதில் வரும் ஆண்டாக இத்தனை ஆண்டுகள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் சேர்த்து ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியும் தேசத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எங்கள் பிதாவாயிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தோடும் சுத்த இருதயத்தோடும் விடாமல் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதிலும் எங்களோடும் எங்கள் ஊழியங்களோடும் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், ஊழியங்களோடு கூட இருந்து அது இன்னும் பரவி வரும்படி தேசங்களை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திறக்கப்படாத தேசங்களில் திறக்கப்பட்ட கதவுகளை நீ தரும்படி ஜெபிக்கிறோம். திறக்கப்படாத இருதயங்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த நாட்களில் விசேஷமாக எங்கள் தேசத்தில் செய்வீராக. நீர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக இந்த ஆண்டு எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இணைந்து இந்த இடத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளையும், ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியங்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த ஆண்டு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். தயவு செய்து அமருங்கள். புதிய இந்த ஆண்டை நாங்கள் எத்தனையோ ஆலயங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம், தாகமாய் கேட்க போகிறோம். ஆண்டவர் முழுமையாய் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த கொஞ்ச நேரம் அதிலும் நீங்கள் வாஞ்சியாய் ஒவ்வொரு பாயிண்டிற்கும் கூட சேர்ந்து ஜெபித்து நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்று பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, சபையின் தலைவர்களும் இங்கு வந்து